மணி எத்தனைன்றிய என் மையெல்லாம் தூங்கிட்டார். மணி நெசமாகவே நைட்டு 11 மணி. இப்போ தான் வேலை விட்டு வந்தார் வீட்டுக்காரு. நான் ஃபோன் அடித்து கேட்டேன், ஏங்க ஏங்க என்ன சமைக்க வீட்டில் அப்படின்னு. அதுக்கு சொன்னார், தோசையும் தோசை சுடுமா, தோசை சுட்டுரு அப்படின்றார். சரி அப்போ தோசை சுட்டுட்டார், பண்ணிக்க ஒன்றும் சமையல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நானும் தோசையை சுட்டு இந்தா சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்கா அவருங்க பிள்ளை ஊட்டியை. தோசையை சுட்டு சாப்பிட்டு இந்த தேங்காய் சட்னி வச்சு ரெடியில் இருக்கேங்க. வந்த மனுஷன் சொல்கிறாரு, தோசையா தேங்காய் சட்னியா, வேணாம் 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 எனக்கு சோறை வடி அப்படின்றாரு. அதோட இங்கே வருங்க உலக அரிசியை போட்டு சோத்தை அடுப்பில் பற்ற வச்சு விட்ருக்கேன். மத்தியானம் வச்ச ரசம் இருக்குது, அந்த ரசத்தை வச்சு காய் என்ன பொரிப்போன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை காய். அப்புறம் என்ன செய்கிறது, கத்திரிக்காய் இருந்துச்சு, அந்த கத்திரிக்காய் நறுக்கி அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, அப்படியே மிளகா பொடி, அப்படி இந்த சிக்கன் பொடி இதை போட்டு அப்படியே பிரட்டி வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றி தான் பிரட்டணும், தண்ணியை ஊற்றி பிரட்டக்கூடாது. தண்ணியை ஊற்றி பிரட்டணும்னா இதில் இருக்கிற மசாலா ஊரம் இதாயிரும், என்ன செஞ்சிடும், இதாகி ஓடிடும். அதனால் இப்படி பிரட்டி இதை அப்படியே வதக்கி கொடுப்போம். அந்த ரசத்தை ஊற்றிக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடட்டும். ஏங்க என்னன்னு சொல்கிறீங்க, ஒருத்தர் சொல்கிறீங்க, ஏக்கா ஆரம்பத்துலேயே இதெல்லாம் இது பண்ணிடணும்க்கா, ஒருத்தருக்கு ஒரு சமையல் தான், அதையே சாப்பிட பழகுங்கன்னு பழகுங்கக்காண்டு. எனக்கு ஆசையாகத்தான் இருக்குது அப்படி குடும்பம் நடத்த. அதை ஆரம்பத்துலேயே அதெல்லாம் பண்ணிவிடணுங்க. ஆரம்பத்திலே பண்ணிவிட்டு அதட்டிக்கிட்டே தான் சமையல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் தெரியாது. இப்போ ஆரம்பத்தில் அவங்க கேட்குறதே பண்ணி கொடுத்துக்கிட்டு இப்போ முடியாதுன்னு அந்த பேச்சை பேசணும்னு வச்சுக்கோங்க. நீ சம்பாதிக்கிற மீடியாவில் பேசுகிறேன்னு வாயிலாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப நமக்கு மனசு கவலையாக போயிடுது. இதனோட கொடுமை தட்டி வறுக்க சொல்கிறார் ஒரு புருஷன். சரி விடு, என்னது அவர் நினச்சதை சம்பாரிச்சிட்டு வர்றாரு. அவர் நான் உழைச்சிட்டு வர மனுஷனுக்கு நினச்சதை செஞ்சு கொடுக்கத்தானே பொம்பளை வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் அப்படியே சமையலாக ஆரம்பிச்சிடுறதுங்க. அப்படித்தான் வாழ்க்கை நிலை போகுது. இந்த மாதிரி பொரிச்சு கொடுங்க, நல்லா கறி மீன் மாதிரியே இருக்கும். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். நல்லா மிளகா பொடி தான் இதில், வேறு ஒன்றுமே இல்லை. மிளகா பொடியும் கொஞ்சம் சிக்கன் பொடியும் டேஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி பொரிச்சு கொடுங்களேன், அப்படி இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா இருக்கும். மணமாக வாசமாக பொரிக்கிறே மீன் மாதிரியே வாசம் அடிக்கும். என் மக நண்டே எடுத்துமா மீனாக பொரிக்கிறியே அப்படின்னு. அப்பளையே நான் பொரிச்சு விட்டு கஞ்சி குடித்தேன். எனக்கு கஞ்சி, அவங்க பிள்ளைய கூட தோசை திங்கையிலே பூச்சான சொல்லுது, எனக்கு சால்னா வாங்கி தக்காளி சட்னி வைங்க அப்படின்றது. தக்காளி சட்னிலாம் வைக்க முடியாது, இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னோன்னா முடியவே முடியாதுன்ட்டா. அதுக்கப்புறம் போய் 2 புரோட்டா வாங்கிட்டு சொல்லி அந்த புரோட்டாவில் இருக்கிற சால்னா ஊற்றி சாப்பிட்றேன்னு கொடுத்தேன். அதோட சாப்பிட்டு விட்டு எல்லாருக்கும் வேலை முடிஞ்சு வச்சு இவர் வந்தால் தோசையை ஊற்றுவோம் சூடாண்டு வருவார் சொல்லுவாருண்டு. ஏங்க சோறை வடித்து அந்த என்ன அதை கத்திரிக்காயை பொரிச்சு தர தின்றுவீங்களா, வேறு காயே இல்லை, 10:30 மணிக்கு கடை இருக்குது அதில். வெளியில் உட்காந்துருக்க இதில் வேறு வெளியில் அடுப்பு பற்ற வைக்கவா. இனிமேல் நம்ம அடுப்பு முள்ளை பிடுங்கி அடுப்பில் பற்ற வச்சு வெளியில் உட்காந்து சோறாக்கி நான் 12 மணிக்கு தூங்க 1 மணிக்கு. என்னத்தை சொல்கிறீ, என்ன பாத்திரம் பூரா விளக்காமல் கிடக்கு, இதுகளை பூரா விளக்கணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்டா, அப்படி பாத்திரம் பண்ணோம்ல விளக்கி கிச்சனை க்ளீன் பண்ணி போட்டு தூங்கினோம்னா நல்லாயிருக்கும். ஒரு வேலையை அப்புறம் வரும். அப்புறம் அவர் சாப்பிட்டது வரும். அவர் சாப்பிட்டதோட முடியாது. நண்டு எனக்கு ஒரு தோசை அப்படின்னும் அவங்க அப்பா சாப்பிட்றப்ப ஒரு ஆசைப்பட்டு கேட்கும். அப்புறம் மறுபடியும் இது வரும், மறுபடியும் உட்காந்து விளக்க முடியாது. அதுக்காக எல்லோரும் தூங்கினாத்தே நான் அவங்க வேலை முடிஞ்சுப்பா கிச்சன் வேலை அப்படின்னு நினச்சே விளக்க ஆரம்பிப்பேன். விளக்கி இதை பூரா நீட் பண்ணி வச்சுக்கிட்டு சோத்தில் தண்ணி ஊற்றுறமா ஊற்றி விட்டு அப்படியே தூங்க வைத்தேன். ஏத்தேன் நானும் தான் உழைக்கிறேன், அவரும் தான் உழைக்கிறாரு. ஆனால் பொம்பளை உழைப்பு கணக்கில் சேர்க்கப்படாது. ஆம்பளை உழைக்கிறதுனால ஆம்பளை உழைப்பு தான் கணக்கில் சேர்க்கப்படுது. அவங்களுக்காக நம்ம செய்கிற வேலை தான் பெருசாகவும் படுது. இப்போ போய் நான் இதெல்லாம் பண்ண முடியாது, இப்படித்தான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நெசமாகவே அந்த வார்த்தை சொல்லுவார். முதல்லாம் சொல்ல கேட்டேன், இப்போ முடியாதுன்னு ராங்கா பேசுகிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், பூரா மீடியாவில் பேசுகிற தைரியம். அம்மா ஒரு பொம்பளைன்றவ என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிருவார் மக்களே. சீமா நல்ல மனுஷனாக இருக்காரே அப்படிலாம் பேசுகிறவரா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. என் நாத்தனார்த்தை கேளுங்க, நான் போய் சொல்லுவேன். என் நாத்தனாரம்மா போய் சொல்லுவேன் அண்ணனை பற்றி. என்னைக்காவது கடைக்கு அவங்களோட சேர்ந்து போவேன். அந்த மணி ஆயிடுச்சாக்கும் உழம்புவேன், அவங்கள எடுக்கவே விட மாட்டேன். வாங்கத்தே இன்னொரு நாள் எடுத்துக்கிறோம், வாங்கத்தே உங்கள் அண்ணன் பொண்ணு எடுத்துருவார்.
அடிக்கட்டும்டி, அடித்தா நான் சொல்கிறேன்டி, வந்தது வந்துட்டு இல்லை எடுக்க வேண்டியது எடுத்துன போகணும்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அவகிட்டலாம் சரி சரி எடுத்து வாங்கட்டுவார். எங்கள் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சிட்ட போனை கொடுத்து மாட்டி விடுற, நீ பேச முடியாதுறத என் தங்கச்சியை பேச விட்டு பார்க்குற, அப்படி ஒரு இது உனக்கு அப்படின்ட்டுவார். ஏங்க என்ன நான் சொன்னேன், நீங்கள் தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தே குடுண்டு அவங்க தான் வாங்கினாங்கண்டா, நீங்கள் குடுண்டு வாங்கினாங்கன்னு கட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு எதாவது சொல்ல வந்தனே அப்படின்னு நம்மளை மறுபடியும் கதறு வருவாத்துங்க. அதுக்காக ஓடியாருவேன், எங்கேயும் தனியாக போக மாட்டேன், வைக்க மாட்டேன். அவங்க தங்கச்சி கூப்பிட்டாண்டா கடைக்கு மட்டும் போகாமல் துணைக்கி அது மட்டும் போகிறது. அவங்க தான் துணைக்கு எனக்கு வருவாங்க வந்தால். வேறு எதுக்கும் யாரோடையும் கூப்பிட்டுச்சிடுற வேலையே இருக்காது. நானாக நினைப்பேன் ஃப்ரெண்டுகளாக போய் கடகண்ணி இல்லை திரிங்கில பொம்பளைங்க தீபாவளி டயத்தெல்லாம் பார்த்தா அப்படி இது ஃப்ரெண்ட்ஸுகளாக எடுத்துக்கிட்டு திரிங்க துணிமணியை ஒரே மாதிரி சில எடுத்து கட்டிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும். ஆஹா எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கடா. நம்ம வீட்டுக்காரர் இருக்காரு, பக்கத்து வீட்டில் அதிகம் பேசி அவங்க வெஞ்சனம் கொண்டு வந்தாலே போதும். என்ன வெஞ்சனம்லாம் மாறுது, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வெஞ்சனம், அப்போ இங்கேருந்து அங்கே போகும், இந்த வேலையெல்லாம் ஆகாது பன்மதி, சுருக்கிக்க பழக்க வழக்கத்தை அப்படின்ட்டு வரும். சரிங்க அப்படின்னுவேன். அது என் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்காங்களாம் பிள்ளைங்க? நம்ப மாட்டேயத்தே சொன்னால் கூட. அமைதியான மனுஷன் நினைப்பீங்க, அமைதியான மனுஷன்தேன் நான், அடாதடியாக பேசுகிறவதேன் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. அதுக்குண்டு அமைதிக்குள்ளேயும் ஒரு ஆக்ரோஷமான ஒன்று உண்டு. எனக்கு வந்து என்னண்டா, கல்யாணத்தப்ப எல்லாரையும் என்னை பார்த்துட்டு இதில் அவர் பொண்ணா அதில் அவர் பொண்ணான்று என்னைய கிண்டல் கேலி அடிச்சுட்டு என் மனசை நோக அடிச்சுட்டு போனாங்க. அந்த நோக்காட்டெல்லாம் விட புருஷனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்குறதுலையோ சமைச்சு கொடுக்குறதுலையோ அல்லது புருஷன் ஒரு கண்டிஷன் போடுறதுலையோ எனக்கு கஷ்டமாக தெரியல. அதுதான் உண்மையான காரணம். அப்போ தான் அதில் யோசனை பண்ணிக்கிட்டேன், அதை விட இது பெரிய சங்கடம் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவர் சொல்கிறபடியே கேட்டுக்கிட்டு ஓடிடுறதுட்டு என்னத்தை நாட்டை ஆளப்படும் இருக்கு காலை வரைக்கும் இங்கே இருந்து வாழ வேண்டியது. இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும், மீன் கருவாடு மாதிரியே இருக்குதா, கொஞ்சம் கருகலாயிடுச்சுன்னு கருகி போச்சுன்னு. இந்த நேற்று விறகடுப்பில் தான் சமைச்சேன், செடி இருக்கா விறகடுப்பில் தான் இப்போ சமைக்கிறேன். கேஸ் என்னைக்கு தீந்துன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்னும் விடலை. நல்லா இருக்கும், அப்படி முறுமுறுண்டு மீன் மாதிரி டேஸ்ட்டு. இந்த சிக்கன் பொடி போட்டதுக்கும் அந்த மிளகா பொடி போட்டதுக்கும் இதெல்லாம் பார்த்துங்க நல்லா வெந்துடும். வெந்து அப்படியே அப்படி இருக்கும் பார்த்துங்க. கஞ்சி குடித்தேன், கஞ்சிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு நான் பாத்திரம் பண்ணங்க கள்ளி போட்டு விளக்கிட்டு இல்லை வேலையில் பார்க்குறத நீங்கள் லைக் போடுங்க. அவ்வளோதான் இதாகி போச்சு, சார்ஜ் இல்லாமல் போச்சு. வேலையெல்லாம் அப்படியே சோத்தை வடிச்சுக்கிட்டே வேலையை முடிச்சுட்டேன். அடுப்படி ஃபுல்லாம் பார்த்து எல்லாத்தையும் விளக்கிட்டு ஏன்னு கேளுங்க. அவர்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சு விட்டோம்டா, முடிஞ்சு வச்சு நான் அவர் சாப்பிட்றாலும் பிள்ளையை சாப்பிட்டாலும் 2-3 தட்டு பிடிச்சிக்கிட்டா அதை அழைச்சிக்கிடுவோம். வாங்க சோத்தை வடிச்சாச்சு. சோத்தை எத்தனை மணி? 11 மணி ஆயிடுச்சு வடிக்க. ஆமாம் லேட்டாக ஏங்க என் ஆத்த நான் சொல்லுவேன், ஏண்டி ரொம்ப ஓவராக அதுக்குண்டு அண்ணன் பேசுறதை கேட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக நடிச்சுக்கிட்டு தெரியாது. அப்படியே உன் கண்ட்ரோலில் தான் அவருக்கு எங்கள் அண்ணன் கண்ட்ரோலில் தான் இருக்கிற மாதிரியே கொண்டு வருவேன். அப்படியே நீ சொன்னால் கேட்காதாக்கும், இதுதான் சாப்பாடு, தோசை தான் சுட்டிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடாதாக்கும், அதெல்லாம் நீ வச்சுக்கிறது தான், வார்த்தைகிட்ட அதட்டி சொன்னால் அதெல்லாம் கேட்கும் எங்கள் அண்ணன் அப்படின்னு என் நாத்தனார் சொல்லும். அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மைண்டுவே. அதட்டிக்கிட்டு ஏப்பா என்னாலாம் சமைக்க முடியாது, நான் வடையை சுட்டுட்டு வந்து மயக்கமாக வருது, எனக்கு என்னண்டோ வருது, தோசை சுட்டிருக்கேன் சட்னி வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன முடிச்சுங்க கண்டிப்பாக சீமான் சாப்பிடுவார். ஆனால் பாருங்கள் அப்படி அதட்டி சொன்னதுக்குள்ளே அவர் நம்ம கேட்டால் நம்ம பொண்டாட்டி செஞ்சு தரோம் அப்படின்ற நம்பிக்கை ஒளிஞ்சு போயிடும். அப்புறம் அவர்கிட்ட உண்மையான அந்த பாசத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே சின்ன சின்ன வழக்கு வரலாம், மனசில் மன வருத்தம் வரலாம். நம்ம வந்து தேங்காய் சட்னி தோசையும் பிடிக்கலன்னு கேட்குறோம், மோட்டர் அமுத்து விடுவா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் பாரு அவள் வந்து அதை செஞ்சு கொடுக்குறது பெரிய வேலை மாதிரி நினச்சி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறா இல்லையே அப்படின்ற அந்த இதை வந்து மாற்ற முடியாது. என்ன அதுக்காகத்தான் பார்த்துக்குங்க அதட்டுறது இல்லை. எங்கள் குடும்பத்தில் எப்படி வேணாலும் எப்படியோ ஆம்பளையும் இருக்காங்க. ஒருத்த வந்து இந்த கத்திரிக்காய் வதக்கினது, ஒருத்த வந்து நம்ம அடுத்தவங்களை எதுக்கு யோசிக்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அம்புட்டு ஒரு குடும்பம் கொடுத்துவார். வீட்டில் ரொம்ப வந்து அராசகம் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறதையும் கேட்கணும்னு இருக்கிற ஆம்பளையெல்லாம் இருக்காங்க. ஆனால் அப்படியா சீமா நம்மளுக்கு இந்த பேசுகிறதுக்காக இந்த அனுமதி கொடுத்துருக்காருல்ல. என்னங்க இந்தாங்கங்க லைட்டை போடட்டுமா சீமாப்பா, சந்தோஷமா
ஆனால் ஒரு சீமாப்பா முதையே சொல்லிடுங்க சீமாப்பா. அதாவது அந்த நாங்கள் ஃபோன் அடித்து கேட்கல என்ன சமைக்கண்டு, ஏமா எனக்கு சோறை பிடிச்சி எனக்கு வேறு என்னமா செஞ்சு வச்சுரு, தோசை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. தோசையும் சட்னியும் வேணும்னு சொல்லிட்டியே. அப்புறம் மறுபடியும் இது இருங்க வெஞ்சனம் எடுத்துகிட்டு வரேன். அப்படி பார்த்துக்குங்க, வெஞ்சனத்தை எடுத்து கொடுத்தா அப்பாவுக்கு. அப்படி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். என்ன சொன்னேன், அதான் நிறைய பேர் அப்படியும் பண்ணுறவங்க இருக்கா இல்லைங்க. ஆனால் சீமாப்பா அப்படி இல்லைல்ல. சீமாப்பா வந்து நம்மளை பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காருல்ல. என்ன எல்லாரும் மீடியாவுக்குள்ளே வந்து பேசுகிறதுக்கு முடியுமா? எத்தனை பேரோ சொல்கிறாங்க சகோதர சகோதரி. எங்கள் வீட்டுக்காரெலாம் கடைக்கு போகிறது கூட விட மாட்டாரக்கா, இப்படி உங்களுக்காச்சும் பேசுகிறீங்க நல்லா பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்படி அனுமதி